வாழ்க வளமுடன். பேராசிரியர் ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு என்ன சிந்திக்கலாம் அப்படின்னா, திருமூலரின் திருமந்திர பாடலாக 287வது பாடலாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். கவிதையை சிந்திப்போமா? முன்பு பிறப்பும் இறப்பும் அறியாதார் அன்பில் இறைவனை யாம் அறியோம் என்பார். இன்பம் பிறப்பும் இறப்பும் இலா நந்தி அன்பில் அவனை அறியாதலாரே அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, முன்பு பிறப்பும் இறப்பும் அறியாதார். நாம் இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் என்னவா இருந்தோம், இறந்த பிறகு என்னவா ஆக போகிறோம் அப்படின்னு நம்ம அதை சிந்தனையே செய்யக்கூடாது. சுவாமிஜி சொல்லுவார், பிறப்பும் பிறப்பதற்கு முன் இறப்பதற்கு பின் உயிரின் நிலை அப்படின்னு தலைப்பில் சுவாமிஜி அழகாக கருத்துக்களை கொடுத்துருப்பார். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நாம் என்ன சிந்திக்கலாம்னு அதுலேயே அவரே சொல்லியிருப்பார். பிறப்பதற்கு முன்னாடி எப்படி இருந்தால் என்ன இருக்குது, இறந்த பிறகு எப்படி இருப்போன்றது நம்மளுக்கு தெரியல. ஆனால் இப்போ செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்ற விளைவு தான் நம்ம அனுபவிக்க போகிறோம். ஆனால் இருக்கும்பொழுது எப்படி இருக்கிறோம், இதை நீங்கள் பாருங்கள். முன்னாடி நடந்தது பின்னாடி நடந்தது எதுக்கு? இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை. எப்படி வேணா இருக்கலாம். வாழ்க்கை இரையாற்றல் எப்போ வேணாலும் நம்மளை நிர்ணயம் பண்ணும். ஆனால் இன்று என்பது கையில் உள்ள வீணை. அப்போ வாசிக்க தெரியாதவங்க வாசிக்கும் பொழுது, வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கும் பொழுது, தெரியாத இருக்கக்கூடிய நாம் கூட என்ன பண்ணுறோங்க, ரசிக்கிறோம். வாழ்க்கை என்பது இனிமை 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 தான். அப்போ இனிமையாக வாழணும். நான் பிறப்பதற்கு முன்னாடி எப்படி இருந்தானே இருக்குது, அதை பதிவு தான் நம்ம கழிக்கிறதுக்காக தான் இந்த பிறவி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்போ இப்போ செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்ற விளைவு பின்னாடி. அதுதான் சொல்கிறார். அடுத்தது, அன்பில் இறைவனை யாம் அறிவோம் என்பார். நீங்கள் அதை பற்றிலாம் சிந்திச்சிட்டு இருக்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க? அன்பு, இறைவன், இறைநிலை, இயற்கை அப்படின்னாவே அன்பு தான். அன்பு ஒன்று தான் எதிர்பார்க்காத கொடுக்கக்கூடிய தன்மை உடையது. அது மனிதர்கள்கிட்ட கொடுக்குறதாகட்டும், இயற்கையை கொடுக்குறதாகட்டும், இறைவன் நம்மளுக்கு கொடுக்குறதாகட்டும், எல்லாரும் பாருங்கள், அன்பு இருக்கிறவங்க கிட்ட கொடுக்கறது மட்டும்தான் செய்வாங்க. எதிர்பார்க்கவே மாட்டாங்க. சுவாமி சொல்வார், எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைவனை நம்ம மனதில் கொள்வோம். அப்போ இறையாற்றல் நம்ம நினைச்சாவே போதும். எதுக்கு நம்ம எதிர்பார்க்கணும்? அப்போ நம்ம இறைவனை அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோங்க, அந்த அன்பு இருந்தாவே போதும். இப்போ இந்த செகண்டு ப்ரெசண்டில் வாழ்வோம். ஃப்யூச்சரை பற்றியோ இல்லை பாஸ்டர்ஸை பற்றியோ எதுக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கணும்? அப்போ இன்பம் பிறப்பு நிரப்பும் இலா நந்தி. அப்போ இன்பம் என்பது பிறப்புலையோ முன்னாடி இருந்ததோ இல்லை இறப்புலையோ இல்லை. நந்தி என்றால் என்ன? சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஏன் குறுக்க நந்தி மாதிரி நிற்கிற? இறைவனை பார்ப்பதற்கு ஒரு தடையா? கிடையாது. இறைவனை அடைவதற்கு நம்மளோட எண்ணங்களே, நம்மளோட கர்ம வினைகளே இதுவே ஒரு தடையாகத்தான் இருக்கிறது நந்தி. அப்போ நந்தியை முந்தி நம்ம செல்லணும் அப்படின்னா, இறைவனை நோக்கிய பயணமாக தான் நம்ம வாழ்க்கை பயணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். தவம் 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 இல்லையா? எனக்கு தவம் தெரியாதுங்க. அன்பாக இருங்க, அமைதியாக இருங்க, நல்ல எண்ணங்களை போடுங்க. தப்பான எண்ணங்கள் வந்தா வாழ்க வளமுடன். சிவசிவா, நமச்சிவாய வாழ்க, முருகா, ஏதோ இயேசுவு, அல்லா, பிரம்மா, ஏதோ உங்களுக்கு தோன்ற மந்திரத்தை சொல்லி நிறுத்திடுங்க. அந்த நல்ல தீய எண்ணத்தை, நல்ல எண்ணத்தை பூத்தி கொண்டே இருங்கள். எண்ணம்தான் அவரவர், எண்ணம்தான் அவரவர் வாழ்க்கையின் சிற்பி. செதுக்குவோம் 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 மனதால். அப்போ அடுத்தது சொல்கிறார் பாருங்க திருமூலர், அன்பில் அவனை அறியகிலாரே. அன்பால் மட்டும்தான் அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அதை சொல்லுவாங்க பாருங்க. ஒரு பாடல், கமல் பாடத்தில் ஆனால் அர்த்தம் இருக்கும். யார் யார் சிவம், நீ நான் சிவம், வாழ்வே தவம். நாத்திகம் பேசும் நல்லவர்க்கெல்லாம் அன்பே சிவமாகும், ஆத்திகம் பேசும் அடியார்க்கெல்லாம் சிவமே அன்பாகும். இதுதான் மாற்றி போட்டால் இப்படி தான், இப்படி போட்டலாம். அந்த நிலையில் நாங்கள்
இறைவனை அடைவதற்காகத்தான் இந்த பிறவி எடுத்து வந்திருக்கிறோம். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவன் அடி சேராதார். இறைவன் கொடுத்த ஒவ்வொரு நிமிஷமும் உணர்ந்து உணர்ந்து வாழ்க்கையை அன்பில் நனைந்து நனைந்து நம்மால் முடிந்த மற்றவருக்கும் அன்பால் தொண்டு செய்து மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்ற நிலையில் எந்த விதத்திலேயாவது வாழ்த்தியாவது நாம் தொண்டு செய்து அந்த சிவநிலையை அடைவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பு அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செவிமெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க.